ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க புகைப்படம் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2009 ரிலீஸ் ஆன ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் ஜானர் படம். இந்த படத்தோட ஒரிஜினல் டைட்டில் பார்த்தீங்கன்னா 8x10 தஸ்வீர். அந்த படத்தை தான் இப்போ தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பேரு ஜெய். அவரு கனடாவில் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ரேஞ்சராக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு அசாதாரண பவர் ஒன்று இருக்கு. என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா அவர் 8க்கு 10 ஃபோட்டோ ஒன்று பார்த்தாருன்னா அந்த டைமில் என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத அவர் உள்மனசுல அப்படியே காட்டும். அந்த மாதிரி ஒரு சூப்பர் பவர் ஒன்று வச்சிருக்காப்ல. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு நாள் அவங்க அப்பா ஒரு போட் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறாரு. ஆனா அது உண்மையா விபத்தா இல்ல எதுவும் திட்டமிட்ட சதியா அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ களத்துல இறங்குறாப்ல. அவரோட அந்த திறமையால அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவிட்டி பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா அவங்க எடுத்துருக்க கான்செப்டை சொல்லலாம். கேட்கும் போதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்டா இருக்கு. ஒரு வித்தியாசமான கான்செப்டாவும் இருக்கு. ஒரு போட்டோவை பார்த்தாலே இவருக்கு அந்த கடந்த காலங்கள்லாம் ஞாபகம் வரும் அப்படின்ற கான்செப்டும் அந்த ஐடியாவும் த்ரில்லருக்கு ரொம்ப சூப்பராக கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி அக்ஷய் குமார் ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காரு அப்படின்ட்டே சொல்லலாம். அதே மாதிரி கனடா, சவுத் ஆப்பிரிக்கா லொகேஷன்ஸையும் ரொம்ப நீட்டாவே காமிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சஸ்பென்ஸ் எலிமெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரொம்ப நீட்டான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பல இடத்துல மிஸ்ட்ரி போர்ஷன்ஸ் ரொம்ப அழகா பில்ட் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. அது ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபும் கிளைமேக்ஸும் தான். அவங்க இஷ்டத்துக்கு ஏனோ தான் எழுதி எடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே போயிருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல அந்த சஸ்பென்ஸ் எல்லாம் இவங்க ரிவீல் பண்ற இடம் பெருசா நமக்கு ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. அதுவும் குறிப்பா கடைசி 20 நிமிஷம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளேல என்னதான் எழுதுனாங்கன்னு தெரியல. அந்த அளவு ஒரு படத்தை பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க பேசுற டைலாக்ஸுமே பல இது கொஞ்சம் கிரிஞ்சா இருக்கு. பெருசா நம்புற மாதிரி கிடையாது. மொத்தத்தில் என்கிட்ட கேட்டீங்கன்னா இந்த படம் ஒரு பிலாவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்ம ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 4 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.